அகத்தியர் உபாசகரின் இனிய தமிழ் வணக்கம். மகா சிவராத்திரி 2026 ஜோதிபீடம் ஒசூரில் நடந்த நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு மக்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்காக முதல்ல ஜேசிபி வச்சு மண்ணெல்லாம் கொண்டு வந்து நிரவி மக்கள் வருகைக்காக காத்திருந்தது. அதே போல் மக்களை வரவேற்பதற்காக பெரிய பிரம்மாண்ட பேனர்கள், கைலாய பேனர்கள் அமைக்கப்பட்டிருந்தது. சிவபெருமானை தத்ரூபமாக, அதாவது ஏதோ ஃபோட்டோ பேர் அதெல்லாம் போடாமல் யார் கூப்பிட்றாங்க யாரும் அதெல்லாம் இல்லை, மக்களுக்காக பேனர்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் சிவபெருமானுடைய தத்ரூபமான பேனர் அமைக்கப்பட்டிருந்தது. மிக பிரம்மாண்டமாக மக்கள் பெரிய வரவேற்பு அதை கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து கண்டு கழித்தாங்க. அதே போல் இரவு நேரங்களில் ஜொலிக்கக்கூடிய மின் விளக்குகள், சீரியல் செட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக போட்டு மக்கள் வரவேற்புக்காக செய்யப்பட்டிருந்தது. இதெல்லாம் தோரணங்கள் நம்ம அந்த சென்னத்தூர் பஸ் ஸ்டாப் வரைக்கும் பண்ணி தோரணங்கள்லாம் கட்டி மக்கள் வரவேற்புக்காக ஜொலிப்படி வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு அடுத்த நாள் நம்ம இங்கே தங்கக்கூடியவங்களுக்கு பெட்ஷீட்டு, பாய் இதெல்லாம் ஏற்கனவே ஜோதிபீடத்தில் இருக்கும், வந்திருக்கவங்களுக்கு தெரியும். அவங்களுக்காக எல்லாமே க்ளீன் பண்ணி துவைச்சி காய போட்டு ரெடியாக வச்சுருந்தது. நம்ம ஹிந்து ஜனசேனா அமைப்புடைய கொடி எல்லா இடத்துலையும் பறந்து கொண்டிருந்தது ஒசூரில். அதுக்கப்புறம் அந்த பேனர் இப்போ பார்த்துட்டு இருக்குது, அது வெளிப்புற காட்சி, தோரணங்கள், அது இது அலங்காரம் எல்லாம் முறைப்படி செய்யப்பட்டிருந்தது. ஜெகஜோதியாக மக்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. எப்போ வராங்க மக்கள்ன்ற மாதிரி முந்தின நாளே காத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 14ஆம் தேதி மக்கள் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு உட்காரத்துக்காக சீட்டு அது இது எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டு வந்த மக்களுக்கு சிவபெருமான் ரம்மிகமாக காட்சி கொடுத்து வந்தார். ஜோதிபீடத்துக்கு வந்த மக்கள் அன்னதானங்களுக்கு அவங்களால முடிஞ்ச பல வகையான பொருட்களை எல்லாம் வாங்கி வந்திருந்தாங்க. அதை வச்சு மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதன் பிறகு வந்திருந்த என்னுடைய சிஷ்யர்கள்கிட்ட தெளிவாக விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னேன். விரதம்னா என்ன, விரதத்தில் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத எடுத்து சொன்னேன். விரதமாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எந்த அறையில் வச்சுருக்கு, விரதம் இல்லாதவங்களுக்கு எங்கே வச்சுருக்கு, அன்னதானம் எங்கே வழங்கப்பட போகுது, நாளைக்கு 4 கால பூஜை என்னென்ன பண்ண போகிறோம், எவ்வளோ நேரம் முழிச்சிருக்க போகிறோம், மொத்தத்தில் சிவராத்திரி விரதம்னா என்ன, அதை எப்படி கடைபிடிக்கணும், சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னேன். நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னேன். அழகாக கேட்டுக்கிட்டாங்க. ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு, தாய் பிள்ளைக்கு சொல்வது போல் அழகாக கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பிசுறு கூட மாறாமல் தெளிவாக செஞ்சு முடித்தாங்க. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த விஷயங்கள். எல்லா விஷயங்களுக்கு இருக்கைகள் கூட சொல்லியிருந்தேன் நான். இருக்கைகள் நம்ம பலகை போட்டு மனைகள் இருக்கைகள் இருக்கிறது நம்மளுக்கு, அது நாம் சாஷ்டாங்கமாக சம்மணங்கால் போட்டு உக்காந்து பண்ணுறதுக்கு, பத்மாசனமோ இல்லை உக்காந்து பண்ணுறதுக்கு சேரெல்லாம் பொதுமக்களுக்கு எல்லாமே சொல்லியிருந்தேன். என்னுடைய குடும்பத்தாரும் அங்கே இருந்தாங்க, என்னுடைய சிஷ்யர்களும் அங்கே இருந்தாங்க. எல்லாம் ஒரு குடும்பமாக இருந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுன்றதை 14ஆம் தேதி நாங்கள் பேசி முடித்தோம். 15ஆம் தேதி எப்படி பேசி முடித்தோமோ அந்த மாதிரி எதுவுமே பிளான் பண்ணது நடக்காது. ரொம்ப இடத்துல சொதப்போம். ஆனால் இந்த இடத்துல அந்த பிளான் பண்ணதை விட அதிகமாக துல்லியமாக சூப்பராக நடந்து முடிஞ்சது. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு இந்த பேச்சு, இப்போ பேசிகிட்டு இருக்க பேச்சு மிகப்பெரிய முக்கிய காரணமாக இருந்தது. 500 கிலோ பூவு, அரை டன் பூ ஜோதிபீடத்தில் சாமிக்காகவும் அலங்காரத்துக்காகவும் வாங்கப்பட்டிருந்தது. அதுபோக ஒரு 100 கிலோ கொண்டு வந்திருந்தாங்க வரக்கூடிய மக்கள். 600 கிலோ பூவையும் வந்த சிஷ்யர்களோட நானும் சேர்ந்து அவங்களும் சேர்ந்து மொத்தத்தையும் கோத்து முடிச்சிட்டோம். கோக்கும்போது போர் அடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக சில கதைகள் பேசணும். அதில் சிலது உங்களுக்காக. அதாவது அடுத்த கதை என்னென்னாப்பா, காசு இருந்தால் கோயில் கட்டிடலாம், ஆனால் கட்டணும் கோயிலுக்கு தெய்வம் வரணும்னா என்ன செய்யணும், இதான் கேள்வி. சரியா? ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தாராம். அந்த செல்வந்தர் தன்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான ரூபாய் அனாவசியமான காசை போட்டு ஊர் இடையில ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டினாராம். கோயிலெலாம் கட்டி எல்லாம் ஊரே பாராட்டு தான் அவரை பார்த்து. நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க, நீ பெரிய மகான் அப்படி இப்படின்னு ஊர் இடையில கோட்டின கோயிலை பார்த்து எல்லாம் பாராட்டுறாங்களாம். பாராட்டின உடனே பாராட்ட தாங்க முடியாமல் கோயில் பார்க்க போகிறாராம். அப்படி என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ இவ்வளோ நாள் அவர் என்ன பண்ணல, எப்படி பண்ணுறாங்கன்னு கூட பார்க்க போகலை. போனாராம். போனோடனே பிரம்மாண்டமாக இருந்துச்சான். அப்போ நினச்சாராம், நம்ம காசால் எப்படியாப்பட்ட படைப்பு வந்துருச்சு, நம்ம காசால் எப்படியாப்பட்ட படைப்பு வந்துருச்சு, எல்லாத்துக்கும் நம்ம காசு தான் காரணம் அப்படின்னு நினைச்சாராம். நினச்சிட்டு போய் கும்பாபிஷேகம் விடிஞ்சா கும்பாபிஷேகமாக வீட்டில் தூங்கிட்டு இருக்காராம். நைட்டு சிவபெருமான் கனவுல வராராம். தெரியுமா? நைட்டு கனவுல வராராம். வந்துட்டு என்ன சொல்கிறாராம்,
விடிஞ்சா கும்பாபிஷேகம். ஆனால் நான் நீ கட்டின கோயிலில் வந்து குடியேற போகிறதில்ல. காட்டுக்கு மத்தியில் ஒரு பாட்டி ஒரு குடிசை போட்டிருக்கு, அந்த குடிசையில் தான் நான் போய் குடியேற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். விடிஞ்சா கும்பாபிஷேகம். இவர் இரவோடு இரவா தன் படையெல்லாம் கூப்பிட்டுன்னு அந்த காட்டுக்குள்ளே ஓடினாராம். ஓடி யார் இந்த பாட்டி, எதுக்கு இங்கே குடியேறார் சிவன் அப்படின்னு போய் பார்த்தாராம். அந்த பாட்டிக்கிட்ட கேட்டாராம், சிவன் வந்து குடியேறதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு பண்ண. நான் சேவை செஞ்சேன். எவ்வளோ காசு கொடுத்து பண்ணேன் அப்படின்னு கேட்டான். உடனே அவன் சொல்கிறான், அந்த பாட்டி அம்மா சொல்லுதான், காசு எங்கிட்ட ஏது, எங்கிட்டலாம் காசு இல்லை பாரு. இவங்க வந்து இந்த ஆளுங்கள்லாம் இங்கே எங்கேயோ பக்கத்தில் ஒரு கோயில் கட்டுறாங்களாம், அந்த கோயில் கட்டுற இடத்துல வேலை செய்கிறாங்களாம். சம்பளம்லாம் கொடுத்த இவங்க முதலாளி வந்து இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கல, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணலை, எதுவுமே இல்லாதனால என்கிட்ட வந்து கேட்டாங்க ஏதாவது செஞ்சு கொடுக்க முடியுமான்னு. கோயில் கட்டுறீங்க, எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். என்கிட்ட இருக்கிற கம்போ கூலோ ஏதோ ஒன்று தரேன், கஞ்சியோ ஏதோ ஒன்று தரேன், நீங்கள் இங்கே வந்துக்கோங்க, என் வீட்டில் தங்கிக்கோங்க, எனக்கு என்ன வயசாகிடுச்சு, நான் வெளியே தங்கிக்கிறேன் அப்படின்னு திண்ணையில் நான் படுத்துட்டேன், அவங்களுக்கு தூங்குறதுக்கு இடத்த கொடுத்துட்டேன். இவ்வளோ தான் நான் சேவை செஞ்சேன், வேறு எந்த சேவையும் நான் செய்யலை. அது போக உள்ள ஒரு கோயில் இருக்கு காட்டுக்குள்ளே, அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு ராஜா கிட்ட பலமுறை முறையிட்டோம், அந்த ராஜா அதை கண்டுக்கலை, எதை பற்றி கோயிலை பற்றி கண்டுக்கலை. சரி என்ன பண்ணுறது, நாங்கள் என்ன பண்ணோம், நானே போய் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தண்ணி கொடுக்குறதும், அந்த கோயில் வழியில் இருக்கக்கூடிய முள்ளையும் கல்லையும் எடுத்து போடுறதும், இந்த மாதிரியெல்லாம் சேவை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணல. நீங்கள் யார், என்ன விஷயம் நாங்களாம். அப்புறம் அவர் வந்து சொன்னாராம், நான் தான் இந்த ஊரோட மகாராஜா, நான் தான் கோயில் கட்டிகிட்டு இருக்கிறது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்போ அந்த பாட்டிக்கிட்ட கேட்டாங்களாம் அவர், இந்த கோயில் நாளைக்கு சிவபெருமான் உங்கள் வீட்டுக்கு வர போகிறாரு, காலையில் வர்ற சிவபெருமானை நான் தப்பு உணர்ந்துட்டேன், இனி அதை தவிர செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு ஒரு எட்டு வந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாலாம். என்ன புரியுது இதுலேருந்து, பணத்தால் தெய்வத்தை வாங்க முடியாது. நீ எவ்வளோ கோடி கொடுத்து வேணா கோயில் கட்டலாம், சரியா? நீ செய்கிற சேவைன்னு ஒன்று இருக்குல்ல, உன் மனப்பக்குவம்னு ஒன்று இருக்குல்ல. காலையில் சாப்பிட்டாங்களா வந்து வேலை செய்கிறவங்க, அவங்க மனைவி பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது கல் விழுந்தா என்ன ஆகும், மண் விழுந்தா என்ன ஆகும், அவங்களுக்கு அடிபடுமா படாதா, இவ்வளோ உயரத்தில் ஏற்றுறோமே அவங்கள, சேஃப்டி இருக்கா அவங்களுக்கு, இதெல்லாம் பார்க்கணும்ல. எவ்வளோ பேர் இறந்தா என்ன, எனக்கு தேவை 200 அடி உயர கோயில். நீ எப்படி சாப்பிட்டா எனக்கு என்ன, உனக்கு சம்பளம் நான் கொடுத்துட்டேன்ல, நீ எப்படி வேணா சாப்பிட்டுக்கோ, எங்கே வேணா தங்கிக்கோ, எங்கே வேணா போய்க்கோ. இது வந்து பக்குவம் கிடையாது. சரியான பக்குவம் எது, எல்லாத்தையும் உனக்காக வந்து உழைக்கிறானா, நீ கொடுக்குற காசு 2வது பட்சம். அது நீ கொடுக்குற காசு உன்னுடைய கர்மாவை நீ தீர்த்துக்கிற, அது 2வது பட்சம். அதுக்கு உனக்கு கிடைச்சிருக்கிற வரம், அந்த வரத்தை வச்சு அந்த வரத்தை பெற்று உன்னுடைய கர்மாவை நீ தீர்த்துக்கிற, அது 2வது பட்சம். முதல் பட்சம் என்ன, அவங்கள நீ கவனிச்சியா, அது ஒன்று. 2வது விஷயம், மனசார செஞ்சியா. எல்லாரும் ஊரெல்லாம் பாராட்ட அப்புறம் போய் கோயிலை பார்த்தியே, முதல்ல போய் பார்த்து கோயிலுக்கு அது இதெல்லாம் செஞ்சுருக்கலாமே, கரெக்டா இல்லையா? அப்போ காசை மட்டும் வச்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கோயில் கட்டக்கூடாது. உங்கள் உணர்வு முழுசும் அதில் இருந்தால் தான் சாமி வரும், சாமி நிற்கும். இல்லைன்னா உள்ளே இருக்கிறது வெறும் சிலை தான், கரெக்டா? இது போன்ற ஆன்மீக கதைகளை பேசிக்கொண்டே ஜோதிபுரத்தில் இருக்கிற எல்லா சாமிக்கும் பூக்களை கோத்து அலங்காரம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இரவு கொஞ்சம் லேட்டாக 11 மணிக்கு இருக்கும், நான் கிளம்புனேன். காலையில் நான் வர்றதுக்குள்ளே தேக சுத்தி, ஆத்ம சுத்தி, ஞான சுத்தி செய்வதற்கான முறைகள்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தேன் சிஷ்யர்களுக்கு. அவங்க தயார் செய்து வச்சுருந்தாங்க. அது நான் என்னுடைய மேற்பார்வையில் அங்கே பூஜை நடந்ததுக்கப்புறமா மக்களை சுத்தம் படுத்துறதுக்கு, கிளென்சிங், மக்களை அங்கே இருக்கக்கூடிய கர்மாவை கிளென்சிங் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். அதை பாருங்கள். गजाननं भूतगणाधिसेवितं कवित्तजम्बोफलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं मूषिकवाहन मोदकहस्त शामरकर्ण विलम्बितसूत्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते पादनमस्ते पादनमस्ते। ॐ स्यगस्त्याय महे पतिकै वासाय धीमहि
नो महागुरु प्रचोदयात् ओम श्रीं ओम सद्गुरुपदमे सापपाप विमोचनं रोग गंगार विमोचनं सर्वदेव सकल सिद्ध ओलिरूपं सद्गुरुवे ओम अगस्त्य ग्रंथकर्ताय नमः ओम अगस्तीसाय नमः ओम अगस्तीश्वराय नमः ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. புனை கடந்த சோதி புனையே உருவமாக नमस्ते अस्तु भगवान् विश्वेश्वराय महादेवाय त्रयंबकाय त्रिपुरांतकाय रुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्री महादेवाय नमः. ओम त्र्यंबकं यजामहे सुगन्धिं उर्वारुकमेव वन्दनात् मृत्योर्मुक्षी मामृदात्. ओम राजाधिराजाय प्रसन्नसायिने ओ वयं वैश्वराय उन्महे समे कामान् कामकामाय नित्यं कामेश्वरो विष्णुरमूर्तात् वीराय वैश्वराय महाराजाय नमः. பக்கெட்ல ஊத்திங்க ஃபுல்லா அப்புறம் 2 சொட்டதில வீரியம் கம்மியா இருக்கும். ஷார்ட் பண்ணி எல்லாம் போட்டு வைக்கிறீங்க. ஒன்னொருக்கு போலாம் சார். நான் தெரிஞ்சிக்கிறதா தெரிஞ்சி சொல்றேன். ஆனந்தமாக்கியதே எல்லை வருவானிக்கும் வாதப்பூர் திருவாசகம் நிகழ்ந்தேன். நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இணை கொள்ளும் என்னை நீங்காத வாழ்க கோவடியான சுமிதன் வாழ்க ஆகமம் ஆகிய அன்பான வாழ்க ஏகரகன் இறைவனை வாழ்க ஏகம் கிடந்தாட கைதலகன் பிறப்பரும் நிமிடம் பிரத்தார்க்கு சேவனும் கடல்களுங்க கரம் புரிவார் உள்விடும் கடல்களுங்க சிவன் புரிவார் ஊங்குவிக்கும் சிரோன் கடல்களுங்க ஈஸ்வரன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேரே நின்ற மலரின் அடி போற்றி ஆயிரம் பிறப்பருக்கும் மன்னரை அடி போற்றி சீரார் பெருந்துரை தேவனை அடி போற்றி ஆயிரம் அருள் மலை போற்றி சிவனவன் சிந்தையுள் அவளாலே சிந்தை ஓய வைப்பறியார் கண்களால் கண்களை கண்காட்ட வந்தேதி என்பதற்கு எட்டா எல்லார் கலைகளை காலை மூடி சித்தருக்கு வந்து ஆகியார் மூலவர்கள் கொண்டாந்து அவற்றை உள்ளே வைத்து திருப்பினால் விளக்குவதினால் எவ்வளவு வெட்டி கொள்வார் கடவும் இரண்டனார். போற்றி श्रीमन् महादेवाय नमः. ओम तत्पुरुषाय विद्महे वाग्विशुद्धाय धीमहि तन्नः शिवः प्रचोदयात्. सुनै देव्यं सोदिवाळवन् सुनै सुन्दरी कटुनै पुदियोर கடை பாய்ச்சி மோகம் மயன்மையாவதே நமச்சிவாயே. नमो
वैश्रवणाय विद्महे समे कामान् कामकामाय वयं कामेश्वरो वैश्रवणो भ्राते कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः ओम यक्षराजाय विद्महे वैश्रवाय धीमहि तन्नो कुबेरः प्रचोदयात् ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अस्ति सदा शिवो கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலமீனி அற்பரையின் சிறப்பினியலாம் சிற்பர வியோகமாகும் சிற்றம் வளர்க்குறிந்து பொற்புடன் நடந்துகின்ற மகள் போற்றி போற்றி என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் தத்துரைத்தார் சர்வத்யாம் ஈஸ்வர சிவம் பிரம்மா சிவோ மே சதா சிவோ ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய மகாய புராகாய விகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய விகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீ மகாதேவாய நமः இதலம் திரிகுணாகாரம் முனிநேத்ரம் சத்ரியாயுதம் விஜன்ன பாவசந்தாய ஏகவில்வம் சிவார்ப்பணம் விசாகை தில்வபத்ரைश्च அச்சித்ரை கோமலைஷ்வை கவம் பூஜ்யாம் கரிஷ்யாமி ஏகவில்வம் சிவார்ப்பணம் கோடிகன்யா மகாதானம் இலவர்பத கோட்டயः காஞ்சனம் சைலதாயின ஏகவில்வம் சிவார்ப்பணம் வாக்கியசுத்தாய வித்மஹி தன்னः சிவः பிரச்சோதயாத் ஈசான சர்வபூதானாம் ஈஸ்வரः சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி ब्रह्मा शिवो मे सदा शिवो ओम नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयम्बाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदा சிவபெருமானுக்கு காலையில் முதல் கால பூஜை முடிஞ்ச உடனே பானலிங்கத்தை தயார் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நான் என்னுடைய கரங்களால் பானலிங்கத்தை தயார் செய்தேன். அதோடைய ரிசல்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது எப்படி தயார் செஞ்சோம், அது எப்படி வந்தது அப்படின்றத பாருங்கள். ஸ்லோவா போகணும்.
மெதுவா பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நம சிவாயவே. பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நம சிவாயவே. நம சிவாய நம சிவாய நம சிவாயவே. நம சிவாய நம சிவாய நம சிவாயவே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவ சிவ நம நம சிவாய நம ஓம் சிவ சிவ நம நம சிவாய நம ஓம் சிவ சிவ சிவாய சிவாய நம ஓம் சிவ சிவ சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். இந்த பானலிங்கம் அமைச்சதுக்கு அப்புறமா அகஸ்தியரை சிஷ்யர்கள் மட்டுமே சேர்ந்து மிகவும் அழகாக அற்புதமாக அலங்காரம் செஞ்சுருந்தாங்க அகஸ்தியர் பெருமானுடைய பீடத்தை. அதுக்கப்புறம் காளி தேவிக்கு எங்கள் கைகளால் கோர்த்த பூ அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, சிஷ்யர்கள் மட்டுமே கோர்த்த பூ. பாருங்கள் எந்த அளவுக்கு அலங்காரமாக நிற்குதுன்னு. இந்த பூக்களால் கோர்த்துருந்தோம். இதையும் அலங்காரம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த பூக்களை வச்சு காளி தேவியை அலங்காரம் செய்து வைத்திருந்தாங்க. இதுதான் இந்த வருஷம் நம்மளால் அமைக்கப்பட்டிருந்த 5 அடி உயர விபூதியால் செய்யப்பட்ட பஸ்மலிங்கம்.
முழுக்க முழுக்க கைகால அழியே செய்தது. இந்த பஸ்மலிங்கத்துக்குள்ளே 176 சிவலிங்கங்களை, சின்ன சின்ன சிவலிங்கம், ரோக நிவாரணி சிவலிங்கங்களை அமைச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 500 கிலோ விபூதி வாங்கியிருந்தோம். அதில் 400 கிலோ விபூதியை யூஸ் பண்ணி தான் இந்த பஸ்மலிங்கத்தை அமைச்சிருந்தோம். இந்த விபூதியும் ரோக நிவாரணம் செய்யக்கூடிய விபூதி அப்படின்றதுனால மக்களுக்கு இதையெல்லாம் கொடுத்தோம். இது எப்படி தயார் பண்ணோம் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவை போடுறேன் பாருங்கள். இதற்கிடையில் மக்களுக்கு தீட்சை கொடுத்தோம். புதுசாக தீட்சை வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க, ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. மண்டபமே ரொம்ப இருந்துச்சு, அந்த அளவுக்கு ஆள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தீட்சை கொடுத்தோம். வருஷத்துக்கு ஒரு டைம் இலவச தீட்சை இந்த சிவராத்திரி அன்னைக்கு. அதன்படி இன்றைக்கி கொஞ்சம் பேர் தீட்சை கொடுத்தோம். அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஜோதிப்பட்டுக்கு வந்தீங்க, வந்த உடனே வந்து குரு வணக்கம் சொன்னவங்க சரி விட்டுருங்க. குரு வணக்கம் சொல்லாமல் வந்ததுலேருந்து சும்மா இருக்கிறவங்க கை தூக்குங்க. இது வரைக்கும் குருக்கிட்ட போய் வணக்கம் சொல்லலை, தூக்குங்க. சொல்லலை, குரு வணக்கம் சொல்லலை, சரியா? உங்களுக்கெல்லாம் கடைசியாக தான் தீட்சை. எல்லா தீட்சை முடிச்சப்பறம் கடைசியாக தான் உங்களுக்கு தீட்சை. அப்படி பண்ணலாமா? என்ன பண்ணணும்னா, ஒரு நபர் இன்னொரு நபரை சந்திக்கும் பொழுது, புரியுதா, ஒரு நபர் இன்னொரு நபரை சந்திக்கும் பொழுது ஓம் அகத்தீஸ்வராய நமக, அல்லது நாம் என்ன சொல்கிறோம், தமிழ் வாழ்க ஆன்மீகம் இல்லை இருக்கட்டும், அது நிப்பாட்ட முடியாது. தமிழ் வாழ்க ஆன்மீகம் வளர்க, புரியுதா? சுனில் தம்பிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஐயா தமிழ் வாழ்க சொல்லுங்க ஐயா, நாங்கள் சொல்லுவோம் ஆன்மீகம் வளர்க. நம்ம குறிக்கோளே அதுதான், தமிழ் வாழணும், ஆன்மீகம் வளரணும். இல்லை இருக்கட்டும் கிளியர். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், முதல்ல யார் பார்த்தாலும் உங்களுக்குள்ள நீங்களே பார்த்துட்டாலும் என்ன பண்ணணும், தமிழ் வாழ்க ஆன்மீகம் வளரலை, அல்லது தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம் இருக்கா? மொத்தத்தில் கொள்கையோடு சேர்ந்து தான் இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும், கொள்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒன்று அகஸ்தியர் கொள்கை அல்லது தமிழ் கொள்கை. தீட்சை வாங்கிட்டு போகிறவங்க வாங்கிட்டு போன அப்புறம் குறைஞ்சபட்சம் 3 நாள் தீட்டுப்பாடுகள் அது இதெல்லாம் கடைப்பிடித்து அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அல்லது ஒரு 11 நாளாவது இருக்கிறது இன்னும் நல்லது தான், சரியா? உபாசனை முறை, உபாசனைக்கான சக்கரம், இயந்திரம் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன். அஷ்டகர்மமே இல்லாமல் உபாசனை இயந்திரம் எழுத முடியாது, அஷ்டகர்மமை தேவை. இன்றைக்கி நம்ம சிவலிங்கம் பிடிக்கும்போது கூட என்ன பண்ணோம், அஷ்டகர்மமை வச்சோம். முடிச்சப்புறம் என்ன வச்சோம், அஷ்டகர்மமை வச்சோம். கவனிச்சிங்களா இல்லையா? ஆரம்பிக்கும் போதும் அஷ்டகர்மமையோடு தான் ஆரம்பிப்போம், முடிக்கும் போதும் அஷ்டகர்மமையோடு தான் முடிப்போம். அப்படி தான், அஷ்டகர்மமை இல்லாமல் எந்திரம் எழுத முடியாது, சரியா? அது மட்டும் பேசி வாங்குறவங்க வாங்கிக்கோங்க, அல்லது நான் போயிட்டு வாங்குறேன்றவங்க வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி அஷ்டகர்மமை கண்டிப்பாக தேவை. ஒரு தகடு தேவை, 6க்கு 6 ஒரு தகடு தேவை. அது எல்லா ஊர்லேயும் எல்லா கடையிலையும் கிடைக்குது, வாங்கிக்கலாம். எழுதாத பேனா ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து மாந்திரிகம் பண்ண போகிறீங்க, பல தகடுகள் எழுத போகிறீங்கன்னா அதுக்காக வெள்ளிலையோ பஞ்சலோங்கத்துலேயோ செப்புலையோ ஒரு பெண்ணு ரெடி பண்ணலாம், அல்லது இங்கே இருக்க வாங்கிக்கலாம். 1800 ரூபாப்பா. எவ்வளோப்பா பேனா? 1008 ரூபா பேனா வாங்கிக்கலாம். நான் தொடர்ந்து பண்ண போகிறேன்றவங்க, தொழில் முறையாக பண்ண, இல்லை நான் ஒரு நாள் தானே எழுதாத பேனா யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதா? மேக்னெட்டில் ஒட்டாத லெட்டாக இருக்கணும், எழுதாத பேனா வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ மட்டும்தான் உங்களுக்கு தேவை உபாசனை பண்ணுறதுக்கு. மீதி முறையை நான் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் சொல்லி கொடுக்குறேன். நேற்று நைட்லேருந்தே கடை பிடிச்சிட்டோமே. நேற்று நைட் என்ன சாப்பிட்டோம்? சிவபிரசாதம். மற்ற இடத்துல என்ன சாப்பிட்றாங்க? நல்ல வயிறு முட்டை. இன்னைக்கு ஃபுல் டே சாப்பிட போகிறதில்ல, அதனால் நேற்று நைட் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றாங்க. கரெக்டாக இல்லையா? நாங்களும் இவ்வளோ வருஷம் அவ்வளோ அப்படி பண்ணியிருக்கோம், நாங்களும் பல வருஷம் அப்படி பண்ணியிருக்கோம், தெரிகிற வரைக்கும். சாப்பிட்றாங்களா இல்லையா? சரி, இன்றைக்கி விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று நைட் அதிகமாக சாப்பிட்டவங்க வெக்கப்படாமல் கை தூக்குங்க, வெக்கப்படாமல் கை தூக்குங்க. நம்மளே இவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன காரணம்? அறியாமை. கரெக்டா இல்லையா? நீ இங்கே தான் நம்ம இருந்த, நீ எப்படிம்மா சாப்பிட்ட? இங்கே தானே இருந்த, அப்புறம் ஏன் சாப்பிட்ட? சரி, சிவபிரசாதம் கேட்கல. சொல்கிற மந்திரத்தை அப்படியே சிரிப்பு சொல்லுங்க. ஓம் கங் கணபதியே நமஹ. இன்னும் 2 டைம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பஸ்ம லிங்கம், அதாவது 5 அடி உயரம்னு சொல்லியிருந்தோம். ஒரு 5 அடி வரைக்குமே செஞ்சிட்டோம். அந்த விபூதி லிங்கம் செய்கிறதுக்கு, பஸ்ம லிங்கம் செய்கிறதுக்கான முறைகள் முறைப்படி செஞ்சிட்ருக்குறோம். முதல்ல வந்து பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா, கணபதி பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா விபூதியை வந்து பன்னீராலையும் இளநீராலையும் குழைச்சி அதை கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஏறத்தாழ 5 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு கட்டுறதுக்கு. இந்த 5 மணி நேர இடைவெளியில் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஐந்து மணி நேரம் நீண்ட நேர உழைப்புக்கு அப்புறமா பஸ்மலிங்கம் அமையப்பெற்றது. பஸ்மலிங்கத்துக்கு விபூதியால் அர்ச்சனை செய்வதற்கு எல்லா சிஷ்யர்களும் அமர்ந்து வலது பக்கம் ஒரு துணை வைத்துக்கொண்டு இடது பக்கம் ஒரு துணை வைத்துக்கொண்டு துணையில் விபூதியை பரிமாற்றம் செய்து மந்திரத்தை ஓதினார்கள். அது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு தவக்கோலத்தில் எல்லாரும் உக்காந்துருந்தாங்க. அதோடைய காட்சிகள் இப்போ தொடர்ந்து வருது. இப்போ இதுக்கப்புறமா இரவு முழுவதும் 4 கால பூஜைகள் தொடர்ந்து வர இருக்குதுங்க ஐயா. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவன்னம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ வித்யோபசாந்தயே அதிப்பிரதோபய உக்குண விசேஷன வைஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம். எல்லாருக்கும் பூ கொடுங்க. ராசி நட்சத்திரம் அப்படி அப்படியே சொல்லுங்க. சொல்லு தம்பி. அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி அஸ்வினி நட்சத்திர பேரு சக்திவேல் நோமிகாம் பத்மாவதி. ராசி நட்சத்திரம் ராசி வந்து விருச்சிக ராசி அனுசரித்து விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தாயாம் நமக்கு கொடுத்த இந்த ஒரு நாள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் உலக நாடுகளிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் அந்தந்த பகுதிகளில் ஆன்மீகத்தை வளர்த்து வரும் ஆன்மீகவாதிகள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அமர்ந்து இப்பொழுது தியானம் செய்ய போகிறார்கள். அதற்காக தான் இந்த பலகைகளை போட்டு வைத்திருக்கிறோம். பொதுமக்களுக்காக அந்த பக்கம் சேர் போட்டிருக்கு. சேர்ல தாராளமாக உட்காரலாம். நீங்க சேர்ல உட்காந்து நீங்க பாருங்க. தியானம் பண்றவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தியானம் பண்றதுக்கு முதல் கால பூஜை, 2வது கால பூஜை, 3வது கால பூஜை இன்று இரவு முழுவதும் நடைபெறுகிறது. நாளை காலை விடியற் காலை நிறைவு பூஜை, அதாவது 4வது காலை பூஜையோட நிறைவு பெறுகிறது. சின்ன சின்ன லிங்கங்கள் போட்டு முழுக்க விபூதியாலேயே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பஸ்மலிங்கம் இந்த வருஷம் மக்கள் நோடி இல்லாமல் வாழ்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சிருக்கோம். அடுத்த வருஷம் என்ன நட்சத்திரத்தில் அமையுது, எப்படி அமையுதுன்றதை பார்த்து அதை மாற்றிக்கொள்வோம். இந்த வருடம் பஸ்மலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்காக. அது போக உள்ள கீழே வந்து மரகதலிங்கம் இருக்குது. மரகதலிங்கம் தரிசனம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வரலாம். இத்தனை லிங்கங்களும் மக்களுக்காகவே, மக்கள் நலனுக்காகவே. இப்போ அர்ச்சனை கூட பார்த்தீங்க, நாங்கள் எங்கள் இடத்துல பட்டான இடத்துல கோவில் கட்டி நாங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே அர்ச்சனை பண்ணது சர்வலோகானாம்,
அப்படின்னா சர்வ லோகத்தில் இருக்கிற ஜனங்களும் நல்லா இருக்கணுன்ற பொது நலத்தோடு தான் பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறோம். தவிர சுயநலத்தோடு நாங்கள் செய்யவில்லை. முழுக்க முழுக்க பொதுமக்களுக்காகவே அமைய பெற்றிருக்கக்கூடியது. அந்தந்த லிங்கங்களை வழிபாடு செய்து ஆசிகளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய. 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 போற்றி. ஓம் அணுவே போற்றி. ஓம் அணுவே போற்றி. ஓம் அன்பா போற்றி. ஓம் அன்பா போற்றி. இந்த மகா சிவராத்திரி இனிதே நிறைவு பெற்றது. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா விடிய காலில் ஒரு 5-5:30 மணி இருக்கும். பிரம்ம முகூர்த்தம் வந்துவிட்டது. 4 கால பூஜைகள் முடித்து மறுநாள் காலை இந்த குரூப் ஃபோட்டோ எடுத்து முடித்ததுக்கப்புறமா மறுநாள் காலை 8:30 மணிக்கு வந்து பஸ்மலிங்கத்தை முழுசாக கலைச்சி அந்த பஸ்மலிங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய லிங்கங்களை எல்லாம் மக்களுக்கு கொடுக்குறதும், இந்த விபூதியெல்லாம் இந்த மாதிரி காய வச்சு, ஏன்னா இது பால் பன்னீர் போல பல வகைகளை வச்சு பல வகை தீர்த்தங்களை வச்சு நம்ம செஞ்சுருக்கிறதுனால இதெல்லாம் காய வச்சு மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறோம்ப்பா.
அடுத்த வருஷம் சிவராத்திரியில் சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. ஓம் அகத்தீஸ்வராய நம.